மனோஜ் பார்த்துட்டிங்களாண்ணா, இப்போ தான் ரோஹினியோட அருமை கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வருது. ஆனால் இருந்தாலுமே வந்துட்டு தன்னவே ஏமாந்துட்டாளேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மனசாட்சியும் உறுத்துது. அதனால் பார்த்துட்டிங்கன்னா ரோஹினி கிட்ட பேசாமே இருக்காங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா ரோஹினி மேலே வந்து அன்பு கூடிகிட்டே இருக்கிறதுனால என்னடா பண்ணலான்னு சொல்லி ரொம்பவே தவிச்சிட்டு இருக்கேன். இதுக்கடையில் தான் வித்யா பார்த்திங்கன்னா நம்ம ரோஹினி கூட வந்து மனோஜ் சேரவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார் பிரித்து வச்சுருக்காங்க. ரோஹினியுமே பார்த்திங்கன்னா மனோஜ் தங்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லி ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. இப்படி இவங்களுக்குள்ளே வந்து சண்டை போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா முத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிட்டிக்கிட்ட வம்பிலுக்கு போக அங்கே பார்த்துட்டிங்கன்னா சிட்டி வந்துட்டு சத்யாவை கூட்டு வச்சு திருப்பி என் கூட வேலைக்கு வந்துடுறா அப்படின்ற மாதிரி மேட்டர் இருக்குது. அந்த டைமில் முத்து கரெக்டாக போக அங்கே பார்த்தீங்கன்னா சிட்டிக்கும் முத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சண்டை வந்தது. முத்து பார்த்துட்டிங்கன்னா சண்டை போட்டு அமைதியாக வச்சு இதுவும் பார்த்துட்டிங்கன்னா கூட்டின்னு வந்துட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா வெளியே வந்து நீ இனிமேல் அவங்ககிட்ட போகாத சத்யா அப்படின்ற மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணி அவனை கொண்டு போய் காலேஜில் விட்டு போகிறாரு. இப்படி போயிட்டு இருக்கு. இந்த டைமில் தான் சிட்டி வந்துட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா ரோஹினிக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. ரோஹினியுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வித்யா எப்படியான பழி வாங்கலாம்னு நினச்சிட்டு இருக்கு. இதான் நல்லா சந்திரப்போன்னு சொல்லிட்டு சிட்டிக்கிட்ட பார்த்தீங்கன்னா தாத்தி எப்படியான பழி வாங்கணும், அதுக்கு ஒரு சின்ன கேம் மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லு. என்னன்னாலும் பண்ணுறேன் மேடம், உங்களுக்காக நான் இது கூட பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டியுமே ஒத்துக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வித்யாவுக்காக சிட்டி ஒரு பிளான் பண்ணுறாரு. அந்த பிளான் பிரகாரம் பார்த்தீங்கன்னா வித்யா வெளியே போகிற டைமில் சிட்டி பார்த்தீங்கன்னா வித்யாவை கடத்திட்டு போக இது காப்பாற்றுற மாதிரி பார்த்தீங்கன்னா ரோஹினி எப்படியான நடித்து அத்தைக்கிட்ட நல்ல பேர் வாங்கிடலாம். அப்போ தான் வந்துட்டு அத்தை பழைய மாதிரி நம்மளை வந்து நல்லா பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காங்க. இதுக்கடையில் தான் வித்யா பார்த்துட்டிங்கன்னா ரோஹினியை பார்த்துட்டிங்கன்னா வீட்டு வேலையெல்லாம் இனிமேல் நீயே செய்யணும், உன்னோட வேலையை நீ தான் பார்த்துக்கணும், முன்ன மாதிரி மகாராணி மாதிரி இருக்கலாம்னு நினைச்சிடாத, நீ தான் இப்போ ஒன்றும் இல்லாதவன்னு தெரிஞ்சிருச்சு இல்லை, இனிமேல் வந்து நீ சொல்கிற வேலையெல்லாம் செய் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரோஹினி சமைக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. அந்த டைமில் தான் ஸ்ருதியுமே அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன ரோஹினி நீங்களாம் இந்த வேலையை செஞ்சுருக்கீங்க, எப்போவுமே மீனாவை தான் செய்ய சொல்லுவாங்க, உங்களை ஜம்முன்னு சொகுசாக வச்சுட்ருப்பாங்க, நீங்கள் என்னடனா இப்போ சமைக்கிற வேலையெல்லாம் செய்யுங்க பார்த்தீங்களாண்ணா, அதுதான் விதின்றது, ஃபேவரட் மருமகளாக இருந்து இப்போ நீங்கள் சமைக்கிற மருமகளாக ஆகிட்டீங்களா அப்படின்னு சொல்லி வெறுப்பேற்ற உடனே இதை கேட்டோன்னே ரோஹினி பார்த்தீங்கன்னா செம டென்ஷனாக இருங்க, அமைதியாக போயிருங்க ஸ்ருதி, நானே கடுப்பில் இருக்கேன், நீங்கள் வேறு இதில் வந்து எண்ணெய் ஊற்றாதீங்க அப்படின்னு சொல்ல, நான் என்ன பண்ணேன், நீங்கள் பண்ணதை சொல்லி காட்டினேன் அப்படின்னு சொல்ல, எல்லாம் எங்களுக்கு தெரியும் உங்கள் வேலை என்னவோ அதை பாருங்கள் அப்படின்னு சொல்ல, ஸ்ருதியுமே பார்த்தீங்கன்னா கோவம் வந்துட்டு என்னமோ பண்ணுங்கள், ஆனால் நீங்கள் இவ்வளோ இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளோ போய் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோவமாக மீனாவை கூட்டாங்க வந்து கிளம்பி போயிடுறாங்க. ரோஹினியுமே பார்த்துட்டிங்கன்னா இந்த ஸ்ருதி கூட வந்து நம்ம அவ்வளோ கேவலமாக போயிட்டோம், எல்லாத்துக்கும் காரணம் வித்யா தான், அவளை இப்படியே விடக்கூடாது, இப்படியே விட்டால் நம்மளை எல்லாம் ஏறி மிதிச்சிருவா, எப்படியானா வந்து மனோஜை தன் கைக்குள்ளே போட்டுன்னு வித்யாவை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி பார்த்தீங்கன்னா மனோஜை வேலையை பார்க்குறாங்க. இப்படி தான் வரப்போகிற எபிசோட் வந்து போகுது. அடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றதை நான் பொறுத்து தான் பார்க்கணும். மேலே இது போன்ற அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, கூட பெல் பட்டன் அழுத்துங்க, அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.